அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மிகவும் சுவையான, எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்பவே டேஸ்ட்டாக ரசகுல்லா எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாங்க. இந்த ரசகுல்லாவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது உள்ளே நான் ஸ்டஃப் வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது உள்ளே நான் நட்ஸை நல்லா குட்டியாக லட்டு மாதிரி பிடிச்சிட்டு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசகுல்லா பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாம். நான் 2 லிட்டர் பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கேங்க. இந்த பால் கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போது இதில் 4 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சைச்சாறு ஊற்றிக்கலாம். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது தெரிஞ்சிக்கிட்டே வரும். திரும்ப மீதி உள்ள எலுமிச்சைச்சாறை ஊற்றிருக்கேன். பாருங்கள், இப்போ ஓரளவு அப்படி தெரிஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அந்த பால் முழுமையாக தெரிஞ்சிரும். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா தண்ணி தனியாக, நம்ம பன்னீர் தனியாக செப்பரேட் ஆகிட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி ஆகலை அப்படின்னா திரும்ப ஒரு 1/2 டீஸ்பூன் முன்ன பின்ன ஊற்றிக்கிடலாங்க. அதனால் நீங்கள் நம்மளுக்கு பால் தரையிலையே அப்படின்னு டென்ஷன் ஆக வேண்டாம். இப்போ ஒரு சீஸ் கிளாத்லேயோ அப்படி ஒரு காட்டன் கிளாத், அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத்லேயோ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை நம்ம தூர ஊற்ற வேண்டாம். சப்பாத்தி மாவு பிசையதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த லெமன் ஜூஸோட டேஸ்ட்டு போயிடும். இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டுமே வெயிட் போட்டு இதுக்கு மேலே ஒரு 2 லிட்டர் தண்ணியை வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வடிகட்டிடும். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் மட்டுமே வைங்க, அதிகமாக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா சின்னதாக உதுத்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சரில் போட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு ரொம்பவே ஈரப்பதம் கம்மியாக இருந்ததுன்னா இந்த அளவுக்கு, அதாவது ஒரு 25 ml தண்ணி ஆட் பண்ணி, தண்ணினா நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த பன்னீர் தண்ணி, அந்த தண்ணியை ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த பதம் தான், இந்த வீடியோவில் எப்படி இருக்குது அந்த பதத்தில் இருக்கணும். உங்களால் நீங்கள் எடுத்து அதை உருட்டும் போது இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரணும். ரசகுல்லா இதுதான் அந்த ஸ்டேஜ். இந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னா நீங்கள் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி முன்ன பின்ன ஊற்றிடக்கூடாது. இப்போ ஒரு பெரிய மிக்சரில் நான் பாருங்கள், ஒரு 4 ஏலக்காய், கொஞ்சமாக குங்குமப்பூ, 50 கிராம் திராட்சை, 50 கிராம் பாதாம், நம்ம முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு 40 கிராம் பிஸ்தாச்சி எடுத்துருக்கேன். இதெல்லாமே நீங்கள் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல லட்டு பிடிக்கிற பதத்துக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த ரெசின்ஸ் நம்ம போட்டிருக்கிறதுனால இது லட்டு பதத்துக்கு பிடிக்க வரும். பாருங்கள், நல்லா கொரகொரப்பாகவே இருக்குது. அதே சமயத்தில் இந்த மாதிரி பிடிச்சா நல்லா லட்டு மாதிரி வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிரப் பண்ணிடலாம். ஒரு பெரிய பேனில் நான் 600 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி கொதிக்கும்போது இப்போ 2 கப் தண்ணி ஊற்றிருக்கீங்க அப்படின்னா 1 கப் சுகர் போட்டுக்கோங்க. நான் 300 கிராம் சுகர் போட்டிருக்கேன். 600 ml தண்ணிக்கு 300 கிராம் சுகர். இப்போ 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ உங்களுக்கு இஷ்டம்னா போடலாம், இல்லைன்னா யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த லட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வெறும் ரசகுல்லாவாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரசகுல்லா நம்ம பிடிச்சிடலாம். மாவு எடுத்து நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்னதாக பண்ணனா பண்ணிக்கலாம். உங்கள் கையில் லைட்டாக
கீ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த மாவை எடுத்து வச்சுட்டு அந்த ரசம் அந்த பன்னீர் வந்துட்டு இந்த மாதிரி மாவு மாதிரி இருக்கணுங்க. அப்படி பேஸ்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி உருட்டிட்டிங்கன்னா சூப்பராக உருட்டி அப்படி ஒரு பால் மாதிரி உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் கூட இதில் விரிசல் இருக்கவே இருக்காது. ரொம்ப இந்த மாதிரி அழகாக பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. இது எல்லாமே நம்ம இப்போ வரிசையாக வச்சிடலாம் ரெடி பண்ணி. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு தடவையும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பன்னீர் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. அது உள்ள லட்டை உள்ள நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை வச்சு உருட்டிட்டிங்கன்னா போதும். அழகாக பந்து மாதிரி வந்துடும். அப்புறம் வந்து லைட்டாக அழுத்தம் கொடுத்து உருட்டுனீங்கன்னா இந்த மாதிரி நல்ல எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கிராக்கு கூட இருக்காது பாருங்கள். பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த சிரப்பை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸை சிம்மில் வச்சுட்டு இந்த ரசகுல்லாவை போட்டுடலாம். இந்த பேன் வந்து நல்ல அதாவது அந்த ரசகுல்லா வந்து மூழ்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க. இப்போ நம்ம எல்லா ரசகுல்லாவையும் போட்டுடலாம். இது நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா வந்து ஸ்பூன் வச்செல்லாம் கிண்டெல்லாம் கூடாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபுல்லாக மூடி வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை நல்லா நீங்கள் கொதிக்க விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்குன்னு. இந்த சாஃப்ரான் கலரை பாருங்கள் என்ன ஒரு அருமையான கலரில் வந்திருக்குன்னு. இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முழுமையாக இதை வந்து குளிர வச்சிடணும். நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் ஒரு 7 நாள் வரை நீங்கள் வச்சு சாப்பிடலாங்க. ஒரு டென்ஷன் கிடையாது, கெட்டே போகாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நான் உங்களுக்கு இது வந்து நான் உங்களுக்கு உடனே செஞ்சு காமிச்சிருக்கிறதுனால நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கலை. லேசாக சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை நல்லா வெளியில் ரூம் டெம்ப் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே சாஃப்டாக செம்ம சூப்பராக வந்திருந்ததுங்க. ரொம்ப யம்மியாக இருந்தது. நீங்கள் வந்து இதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.